திருப்புகழ் 771. சருவி இகழ்ந்து மருண்டு வெகுண்டுறு சமயமும் ஒன்று இலை என்றவரும் பரிசலையறு நின்று கலங்க விரும்பிய தமிழ் கூறும் சலிகையும் நன்றியும் வென்றியும் மங்கள பெருமைகளும் கனமும் குணமும் பயில் சரவணமும் பொறையும் புகழும் திகழ் தனிவேலும் விருது துலங்க சிகண்டியில் அண்டரும் உருகி வணங்க வரும் பதமும் பல விதரணமும் திறமும் தரமும் தினை புனமானின் மிருகமத குங்கும கொங்கையில் நொந்து அடி வருடி மணந்து புணர்ந்ததுவும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்து இயல் மறவேனே. கருதி இலங்கை அழிந்து விடும்படி அவுணர் அடங்க மடிந்து விழும்படி கதிரவன் இந்து விளங்கி வரும்படி விடு மாயன் கட கரி அஞ்சி நடுங்கி வருந்திடு மடுவினில் வந்து உதவும் புயல் இந்திரை கணவன் அரங்க முகுந்தன் வரும் சகடு அற மோதி மருது குலுங்கி நலங்க முனிந்திடு வரதன் அலங்கல் புனைந்தருளும் குரல் வடிவன் நெடும் கடல் மங்க ஓர் அம்பு கை தொடு மீளி மருக புரந்தரனும் தவம் ஒன்றிய பிரமபுரந்தனிலும் குகன் என்பவர் மனதினிலும் பரிவொன்றி அமர்ந்தருள் பெருமாளே. மிருகமத குங்கும கொங்கையில் நொந்து அடி வருடி மணந்து புணர்ந்ததுவும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்து இயல் மறவேனே. குகன் என்பவர் மனதினிலும் பரிவொன்றி அமர்ந்தருள் பெருமாளே. ராவணன் செய்த குற்றத்தை உள்ளத்தில் நினைத்து இலங்கை அழியும்படியும் அரக்கர் யாவரும் இறந்து விழும்படியும் கதிரவனும் சந்திரனும் முன்போல அங்கு சென்று வரும்படியும் செய்தவன் கஜேந்திரன் என்ற யானை அஞ்சி நடுங்கி வருத்தம் அடைந்திருந்த நீர்நிலையில் வந்து அதற்கு உதவிய மேகம் போன்ற கரிய நிறமுடையவன் இலக்குமியின் கணவன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கின்ற முகுந்தன் தன்னை கொல்ல வந்த அசுரன் மாளுமாறு வண்டியை உதைத்தவன் சகடன் மருதமரம் குலுங்கி நிலை குலையச் சினம் கொண்ட வரதன் மாலை அணிந்த வாமன வடிவம் உடையவன் பெரும் கடலானது நொந்து வாட்டமுற ஓர் அம்பை கையால் தொட்ட பேராற்றல் படைத்தவனான திரு மாலின் மருகனே. மருது குலுங்கி நலங்க முனிந்திடு வரதன் அலங்கல் புனைந்தருளும் குரல் வடிவன் நெடும் கடல் மங்க ஓர் அம்பு கை தொடு மீளி மருக. இந்திரனும் தவம் செய்து தங்கிய பிரம்மபுரம் என்ற சீர்காழிப்பதி குகன் என்பவர் மனத்திலும் அன்புடன் அமர்ந்தருளும் பெருமாளே. இந்திரன் சீர்காழியில் வந்து தவம் செய்தான் என்ற கந்த புராணம் கூறுகிறது. ஆதலால் புரந்தரனும் தவம் ஒன்றிய பிரம்மபுரம் என்கிறார் குருநாதர். சமய போராட்டத்தில் ஒருவரை ஒருவர் இகழ்ந்தும் மயக்கம் கொண்டும் சினம் கொண்டும் விளங்கும் சமயங்களும் கடவுள் ஒன்று இல்லை என்பவரும் மயிர் பறித்து கொள்ளும் தலை உடைய சமண சமயத்தினரும் இங்கனம் யாவரும் கலங்கும் படியாய் எல்லாரும் விரும்பத்தக்க தமிழ் பாடல்களை கூறும் விரும்பிய தமிழ் கூறும் செல்வாக்கினையும் உதவும் குணத்தையும் வெற்றியையும் மங்களமான பல பெருமைகளையும் சேர்மையும் நல்ல குணத்தையும் நீ குழந்தையாயிருந்தபோது பழகிய சரவண பொய்கையையும் உன் பொறுமையையும் பெருமையையும் புகழையும் உன் ஒப்பில்லாத வேலையும் வெற்றி சின்னம் விளங்க மயில் மீது வானவரும் உள்ளம் நெகிழ்ந்து வணங்குமாறு வரும் திருவடியையும்
நின் பலவகையான கொடைப் பெருமைகளையும் நின் சாமர்த்தியத்தையும் தகுதியையும் தினைப்புனம் காத்த வள்ளியின் கத்தூரி குங்குமம் அணிந்த கொங்கையில் மயங்கி நொந்து அவளுடைய திருவடிகளை வருடி தினைப்புனமானின் மிருகமத குங்கும கொங்கையில் நொந்து அடி வருடி மணந்து புணர்ந்ததுவும் திருமணம் செய்து அவளை புணர்ந்ததையும் பின்னும் நின் பல வெற்றி செயல்களையும் அன்புடனே சொல்லி சொல்லி மொழிந்து மொழிந்து நினைந்து நினைந்து மகிழ்ந்து மகிழ்ந்து களித்து களித்து உன் நல்லியல்புகளை நான் மறவேன். உன் நல் இயல்புகளை நான் மறவா வண்ணம் எனக்கு நின் திருவருள் சித்திக்க வேண்டும் என்று வேண்டியவாறு முதலடியின் முதல் பாதியில் ஞான சம்பந்தரின் செயல் முருகப்பெருமானின் செயலுடன் கலந்து கூறப்பட்டுள்ளது.